ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி, அதாவது ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற மாதிரி மொறுமொறுன்னு சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அத்தோட ஒரு குட்டி ஸ்டோரியும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு நடுத்தர காலிஃப்ளவர் பூ வந்து நான் எடுத்துட்டேங்க. எடுத்து பார்த்திங்கன்னா அதோடய இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக ஒரே மாதிரி பீஸாக ஈவனாக வந்து கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் ஒரே ஸ்பூனில் தான் எடுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் வீட்டிலே அரைச்ச மாவு தான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா மைதா மாவு வந்து 4 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி, இது வந்து கலருக்காக. இது கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கலாங்க. ஜீரகம் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். அந்த ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். சூடு பண்ண தேவையில்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா காலிஃப்ளவரில் பிடிக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே உப்பு வந்து காலிஃப்ளவரில் சேர்த்துருக்குறோம், அதனால் மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ கையால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, இந்த மிளகாத்தூள் எல்லாமே மாவோட மிக்ஸ் ஆகணும். அதுபோல் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. மாவு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கையால் எடுத்து விட்டிங்கன்னா இது போல் விழுகணும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது போல் வச்சுட்டு கையால் ஒரு கோடு போட்டிங்கன்னா கோடு வந்து விழுகக்கூடாது. அப்படியே மாவு வந்து ஸ்பூனில் பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துனா மசாலா நல்லா காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பிசைஞ்சிடாதீங்க, அழுங்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது போல் ஒவ்வொன்றா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எப்பவும் போல் ஆயில் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை போட்டு பொன்னிறமாக பொரிச்செடுக்கலாங்க. தீ வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இனி பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊரில் வந்து ஒரு பணக்கார இளைஞன் வந்து இருந்தார். அவர் வந்து ஒரு அதாவது ஒரு கடைக்கு போயிருக்காரு. அங்கே வந்து அவர் பெரிய காரு, நல்லா விலை உயர்ந்த கார் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கிறாரு. அதை நிறுத்திட்டு அவர் வந்து கடைக்குள்ளே போயிட்டார். அப்போ அங்கே விளையாடிட்டு இருந்த ஒரு சிறுவன் வந்து அந்த காரை வந்து ஆச்சரியமாக பார்த்துருக்குறான். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து கார் வாங்குகிற அளவுக்கு வசதியெல்லாம் இல்லை, ஒரு ஏழ்மையான குடும்பம். அதனால் அந்த கார் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கிறான் அந்த காரை. அதை பார்த்துட்டே அந்த இளைஞர் வந்து வெளியே வந்திருக்கிறாரு. வந்துட்டு அந்த தம்பிக்கிட்ட போய், தம்பி, இந்த கார் வந்து எனக்கு எங்கள் அண்ணா பரிசாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. அப்போ அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். அதை பார்த்துட்டு இவர் என்ன கேட்குறாரு, ஏன் தம்பி இப்படி ஒரு அண்ணன் வந்து உனக்கு இருந்திருக்கலான்னு நீ ஆசைப்படுறியான்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், சார், எனக்கு இப்படி ஒரு அண்ணன் வேண்டாம், நான் வந்து இப்படி அண்ணனாக வந்து வளர்றதுக்கு ஆசைப்பட்றேன். அதாவது நான் வந்து என் தம்பிக்கு இது போல் ஒரு காரை பரிசாக கொடுக்குற அளவுக்கு நான் வளரும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொன்னானாம்மா. இதை கேட்ட அந்த இளைஞருக்கு முகத்தில் ஒரே ஆச்சரியக்குறி. அப்போது நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நம்பிக்கை வந்து அவனுக்கு நல்ல எண்ணங்களை வளர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்துங்க. அவ்வளோதான். நம்ம
காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மசாலா வருங்க எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு. நம்ம வந்து கொஞ்சம் லெமன் வந்து சேர்த்துக்குவாங்க ரோட்டோர கடையில். நம்ம இன்றைக்கி லெமன் எதுவுமே சேர்த்தாம தான் செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது லெமன் சேர்த்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.